தமிழகத்தில் தேசிய சக்தி வலுப்பெறக்கூடாது. நீ பிஜேபியை ஏசலாம், இந்து முன்னணியை வண்டையா நீ பேசலாம், ஆர்எஸ்எஸ் நீ விமர்சனம் செய்யலாம். ஆனால் இவங்களை விமர்சிக்கிறோங்கிற போர்வையில் நீ இந்து கடவுள்களை விமர்சிக்கிறதை ஏற்றுக்க முடியாது. நீ ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு பயல் இனி அதை செய்யலாம்னு நினைச்சா அவனுக்கு தக்க பாடம் புகட்டப்படும். ஆடோட செக்ஸ் வச்சுக்கிறதுல என்ன தப்பு? அந்த ஆடு அப்ஜெக்ட் ஏதாவது பண்ணிச்சா? பண்ணி கூட தான் அப்ஜெக்ட் பண்ணாது. அப்ப இந்த பையன் என்ன பண்ணோம்? பண்ணி கூடயும் உறவு வச்சுக்கிறதுல தப்பு என்ன அப்படின்னு பண்ணிருக்கலாமா? இல்ல, உறவு வைக்கணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்லுவார்ல. நீ ஜெனரலைஸ் பண்ணி தானே சொல்ற. அது எதிர்ப்பு தெரிவிக்குதா அப்படின்னா, எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா என்ன வேணா செய்யலாம். அதாவது இவங்க சித்தாந்தமே எப்படி இருக்கு பாருங்க. மதம் தனி, மதத்தில் பக்தியில் அரசியல் கலக்கூடாது. பின்ன என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ ரம்ஜான் நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு அரசியல்வாதியை கூப்பிடுற? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ ஜமாத்தையெல்லாம் கூப்பிட்டு, டாய் இன்னிலிருந்து இந்த என் ஜமாத்தில் இருக்கிற எவனுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜமாத்து எவனுமே ரம்ஜான் நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு எந்த அரசியல்வாதியும் கூப்பிடக்கூடாது சொல்லி இருந்தேன்னா நீ ஆம்பளை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிறப்பே அது ஏன் திமுகங்கிற கட்சியே ஏன் உருவாச்சு? அதுலேருந்து நீங்கள் வரலாம். அது நம்ம பேசணும்னா நல்லா இருக்காது. இல்லை, அது துரைமுருகன் சொல்லியிருக்காரு, அது ஏன் அந்த கட்சி உருவாச்சு அப்படின்னு. அதனால் நம்ம அதுலேருந்து வந்தோம்னு வச்சுங்களேன், அந்த கட்சியை முதல்வர் திறந்து வைக்க வராரு. முதல்வர் திறந்து வைக்க வரும்போது அந்த பைப்பு நல்லா வேலை செய்தா, அது உள்ள தண்ணி இருக்கா, அந்த ஃப்ளோ நல்லா இருக்கா, எல்லாம் செக் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. நாம் கவர்னரை வச்சு போன வாரம் நிகழ்ச்சி நடத்தினோம். இந்த அட்டை கீழே விழுமா விழாதா? அந்த மைக்கு போடியத்தில் இருக்கிறது கூட விழுந்துருமா இல்லையா? அதுக்காக என்னென்னலாம் பண்ணோம் நம்மளை பாடாப்படுத்தினாங்க. அதெல்லாம் கரெக்டாக அதெல்லாம் பண்ணும்போது, கவர்னருக்கு பண்ணும்போது, வேண்டாத கவர்னருக்கே செய்யும் போது வேண்டிய சிஎம்க்கு இவங்க இன்னும் எவ்வளவு நீங்கள் அங்கே ஆரூரான் சுகர் ஃபேக்ட்ரியில் காசை இழந்த விவசாயிகள் கருப்பு கொடி கட்டுறாங்க. அவங்கள வாயை பிடிச்சி அமுக்கி இதில் போலீஸ்காரர்கள் கைது செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது குறித்து எந்த ஊடகமும் பேசலை. இல்லை, அதாவது ஊடகங்கள், ஒட்டுமொத்த ஊடகங்கள் திமுகவோட காலில் உழுந்து கிடக்கு. நீங்கள் அவங்க மயக்க நிலையிலேயே இருக்காங்க. நீங்கள் அனஸ்தீஷியா கொடுத்து தான் மயக்கத்துக்கு வரணும்னு இல்லை. இந்த திமுகங்கிற போதையிலைய பவர் போதையில் காலில் விழுந்து அவங்க வீசி எறிகிற பிஸ்கட்டுக்கு பொறுக்கி திங்கிற மாதிரி இந்த ஊடகங்கள் தரம் தாழ்ந்து இது இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா நம்ம ஊடகங்களை நம்ம கண்ணியமானவர்கள் பாருங்க, சிஎம்க்கு கருப்பொடி காமிச்ச விஷயத்தை கூட மக்கள் மத்தியில் கொண்டு வந்து பேசுகிறாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். முருக பக்தர்கள் மாநாடு இ-பாஸ் ரத்து, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருப்பரங்குன்றம் கோவில் விபூதியை அழித்துவிட்டு முருகன் மாநாடு எதிர்ப்பு, மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்ட திருமா. எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் 24 மணி நேரமும் டாஸ்மாக் திறந்திருக்கும், திமுக எக்ஸ்எம்எல்ஏ சர்ச்சை பேச்சு. பிரச்சனையை கூறினால் ஆள் வைத்து அடிப்பீர்களா? முதல்வர் திட்ட முகாமில் கொந்தளித்த பெண். முதல்வர் திறந்து வைத்த குடிநீர் இயந்திரம் பழுது. முதல்வர் மருந்தகத்தில் மாவு பாக்கெட் விற்பனை. பஞ்சாயத்து அலுவலகம் இடிந்து விழுந்த சம்பவங்கள், அசிங்கப்பட்ட முதல்வர். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியாக, வரும் ஞாயிறன்று, அதாவது ஜூன் 22 மதுரை அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் அதில் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து முன்னணி ஏற்பாட்டில் பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் பெரிய அளவிலே இதற்கான ஏற்பாடுகளை முடுக்கிவிட்டுள்ளன. இப்பொழுதே அந்த கண்காட்சியை பார்ப்பதற்காகலாம் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. 2 வீலர் பார்க்கிங் நிறுத்துவதற்கே கூட அங்கே கஷ்டமாக இருக்குது, அந்தளவுக்கு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க பகல் வேளையிலேயே. இதை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிட்டோ தெரியாமலோ என்னென்னா போலீஸ் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டே இருக்கிறது. மாவட்டங்கள்லேருந்து, ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்து வரவங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இ-பாஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு புதுவிதமான
ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டாங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது இந்து முன்னணி. உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இதற்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் இ பாஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கார், இந்த வாகனங்கள் வந்து மதுரையில் நுழையலாம், இந்த மாநாட்டுக்காக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது வேண்டுமென்றே இந்த மாநாட்டை ஒழுங்காக நடத்த விடக்கூடாது, சபர்டைட் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த திராவிட மாடல் அரசானது மீண்டும் ஒரு முறை தாங்கள் இந்துக்களுக்கு எதிராக நடப்பதை அப்பட்டமாக போட்டு உடைத்துள்ளது. இந்து முன்னணி எதிர்த்தா இந்து மதத்தை எதிர்க்கிறதாயிடுமா? ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்தா இந்து மதத்தை எதிர்க்கிறதாயிடுமா அப்படின்னு யாராவது கேட்கலாம். நியாயமான கேள்வி. இந்த மாநாடே கூட பக்தர்கள் மாநாடு இல்லை, அது இந்து முன்னணி மாநாடு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன், கந்த சஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் கேவலப்படுத்திய போது ஏதாவது ஒரு அமைப்பு, நான் சொல்லக்கூடிய சோ கால்டு நீங்கள் சங்கிகள் அப்படின்னு சொல்கிறீங்களே, நான் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உட்பட எல்லா கட்சிக்குமே நான் இதை முன் வைக்கிறேன். அதிமுகலையாவது கோவை சத்யன் போன்றவர்கள் ஒரு சில பேர் அங்கங்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இப்பொழுது இந்த மாநாட்டிற்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையுடன் செயல்படக்கூடிய வக்ர புத்தி கொண்ட குறுமதியாளர்கள், நான் இன்னும் கொஞ்சம் கூட கடுமையான வார்த்தைகளை உங்களுக்கு பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. இந்த குறுமதியாளர்களின் நோக்கம் என்ன? இந்துக்கள் ஒற்றுமைப்பட்டு விடக்கூடாது, இங்கே நாளும் இந்துக்கள் எள்ளி நகையாடப்பட வேண்டும், இந்த தமிழகத்தில் இந்துக்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட முடியும் என்ற ஒரு மாயத் தோற்றத்தை கட்டமைத்துள்ளார்கள். இந்த மாயத் தோற்றமானது கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு நொறுங்கி தன் கண் முன்னே தான் வளர்த்து வைத்த ஒரு சித்தாந்தம் நொறுங்குவதை இந்த குறுமதியாளர்களால், சீழ்பிடித்த சிந்தனை கொண்ட இதை போன்ற நபர்களால், இந்து மதத்தை வெறுக்கக்கூடிய நபர்களால், மாற்று மதத்திற்கு புரோக்கர் போன்று செயல்படக்கூடிய, புரோக்கராகவே செயல்படக்கூடிய இந்த சோ கால்டு கால் டாக்ஸி தலைவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதன் வெளிப்பாடு தான் நீங்கள் வரணுன்னாக்கா 52 கண்டிஷன், 2 ட்ரோன் தான் பறக்கணும், நீங்கள் எந்த வண்டியில் வரீங்க, எத்தனை பேர் வரீங்க, என்ன கலர் சொக்கா போட்டு வரீங்க, ஜட்டி பனியன் உட்பட நீங்கள் கலரை தெரிவிக்கணும் அப்படிங்கிற அளவில் இவங்க கண்டிஷன் இவங்க போடுறது இருக்கு. லைசன்ஸ், ஆதார், அந்த டிரைவருடைய லைசன்ஸ், ஆதார், நீங்கள் சட்டத்திற்குட்பட்டு கேட்குறத கேளுங்க. இப்போ ஸ்டாலின் மதுரையில் போய் பொதுக்குழு முடிஞ்சு பொதுக்கூட்டம் நடந்தது, அங்கே வந்தவங்களுக்கு இதே கண்டிஷன் அப்ளிகபிளா? இல்லை நம்ம யூபர் வாயர் திருமாவளவன் திருச்சியில் எந்த ஒரு அனுமதியும் வாங்கல, அவர் பாட்டு இஷ்டத்துக்கு பேரணிகளாக நடந்தது. அதோட இல்லாமல் நீங்கள் இந்த இரும்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க அப்படின்னு எப்பேற்பட்ட தொண்டர்களை வளர்த்து வச்சிருக்காரு அவர். பூரா பயலும் என் கட்சியில் இருக்குன்னு திருட்டு பய அப்படின்னு தலைவரே மேடையில் ஒப்புதல். நான் சொல்லலை, நான் கண்டியமாக விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடியவனும் என் சகோதரன் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த தலைவர் திருடிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிற அந்த மாநாட்டுக்கு இ பாஸ் உண்டா? அந்த மாநாட்டுக்கு இதே போன்ற கண்டிஷன்கள் உண்டா? இல்லை எழுப்புதல் கூட்டம் மோகன் சி லாசரஸ் நடத்துகிறான், அந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கான கட்டுப்பாடு கிடையாதா? அப்போ ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்காரன் மட்டும்தான் சட்டத்தை பின்பற்றணும், மீதி பேருக்கெல்லாம் இது கிடையாது. ஒருவேளை அவங்க அரசாங்கம் பாசிட்டிவாக நினைக்குதோ, தேசபக்தர்கள்லாம் நீண்ட நாள் வாழணும், ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிஜேபிக்காரங்களாம் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த தேசத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்யணும், மீதி எந்த எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம மனதை சமாதானப்படுத்திக்க அப்படிலாம் பேசிக்கலாம். ஆனால் இவங்களுடைய எண்ணம் நீங்கள் சொன்னது போன்று அந்த அறுபடை வீட்டோட சாமி கும்பிடுவதற்கு குடும்பத்தோட, அனைவரும் குடும்பத்தோடு வராங்க. கிட்டத்தட்ட எனக்கு நாம் என்னுடைய பல்வேறு பிரச்சனைகள்னால நம்ம மதுரை போகலாமா வேணாமா அப்படின்னு இருந்தபோது முந்தா நாள் கண்டிப்பாக போயே தீரணும். எப்படி திருவையாறில் போய் இதில் கைலாசத்தில் நம்ம இவர் போய் சுந்தரமூர்த்தி நாயனார் போய் ஒரு பிரதட்சணம் பண்ண போகும்போது அவரால் முடியல, அப்புறம் உடலாலேயே ஊர்ந்து போகும்போது அதுக்கப்புறம் அவர் அந்த குளத்தில் ஏந்திரிச்சு வரார். அதை போன்றாத நம்ம மதுரைக்கு போயிடணும். நம்ம இந்த வாழ்க்கையில் இது ஒரு பெரிய நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா தனுஷ்கோடி மாநாடுக்கு தான் நான் இப்படி குடும்பமாக வந்தது 1995 பார்த்தேன். மிகச்சரியாக 30 ஆண்டுகளுக்கு பின்பாக ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். இதை கண்டு அஞ்சி போய் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் தேசிய சக்தி வலுப்பெறக்கூடாது,
நீ பிஜேபியை ஏசலாம், இந்து முன்னணியை வண்டையாக நீ பேசலாம், ஆர்எஸ்எஸ்ஸை நீ விமர்சனம் செய்யலாம். ஆனால் இவங்களை விமர்சிக்கிறோங்கிற போர்வையில் நீ இந்து கடவுள்களை விமர்சிக்கிறதை ஏற்றுக்க முடியாது. நீ ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு பயல் இனி அதை செய்யலான்னு நினச்சா அவனுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் அப்படிங்கிறது நம்ம சைட்லேருந்து நம்ம சொல்கிறோம். அதை நம்ம சட்டத்திற்கு உட்பட்டு சொல்கிறோம். இதை பார்க்குறவங்க யாராவது வன்முறையை கையில் எடுத்து போகணுங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. நல்ல வேளையாக நீதிமன்றம் பல நேரங்களில் நல்ல தீர்ப்புகளை கொடுத்து நீதியை நிலைநாட்டியுள்ள காரணத்தால் இன்றைக்கு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு, திராவிட மாடல் அரசு கோர்ட்டில் சந்தி சிரித்துள்ளது. முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்த இருந்தார்கள், அதை இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எப்படி அதை எதிர்கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. ஆனால் திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் அவர்கள் இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறாரு. அவருக்கு விபூதி கொடுக்குறாங்க. அப்புறம் ஏதோ யாரோ செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறப்ப அவர் நெத்தியில் இருந்த விபூதியை அழிச்சிடுறாரு. பிறகு அங்கேருந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் துர்கா அங்கே போகிறாரு. அவருக்கு குல்லா போடுறாங்க. குல்லா சரியாக போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்து எல்லாம் சரி செஞ்சு அழகாக அப்படி போஸ் கொடுக்குறாரு. அவர் திருநீர் வைக்கிறப்ப அப்படியெல்லாம் அவர் பண்ணலைங்கிறத நம்ம பார்க்குறோம். பிறகு பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன வேலையை செய்ய போகிறார் அப்படின்னா, இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில அமைப்புகள்லாம், மதவாத சக்திகளை எதிர்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்து மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. அதில் பங்கெடுத்து கொண்டு முருகனை நாங்கள் எதிர்க்கலை, ஆனால் முருக பக்தர்கள்ங்கிற போர்வையில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய காவிகளையும் அந்த இந்துத்துவ அரசியல்வாதிகளையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப யோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கின அமீர், ஆடு புருஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஒரு புரட்சிகர இயக்குனருங்கிறாங்க. அவர் எங்களுக்கு முருகன் எதிரி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லி தான் பாருங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு இந்த ஆடு புருஷனுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன? நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க. இல்லைன்னாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இந்த எவ்வளோ கீழ்த்தரமான பயல்கள், நம்மளை எதுக்குறவன் எவனாவது ஒரு தரத்தோடு இருக்கானான்னு பாருங்களேன். நம்ம சித்தாந்தத்தையோ இல்லையே நம்முடைய இயக்கங்களையோ எதிர்க்கிறவன் எவனாவது ஒரு ஒரே ஒரு அவன் ஏதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ இல்லை அவனுடைய பொது வாழ்க்கையிலையோ எங்கேயாவது கொஞ்சமாக தூய்மையாக இருக்கான்னு பாருங்கள். இந்த ஆடு புருஷன் சொன்னேன்ல, இந்த இந்த அமீர் இருக்கான் பாருங்கள். அவனுக்கு முதல் திரைப்பட வாய்ப்பு கொடுத்தது ஒரு சங்க சுயம் சேவக். அதாவது இவங்கெல்லாம் தீட்டின மரத்துலேயே கூர்பாய்ச்சரில் கில்லாடியானவனுங்க அவனுங்க. அவர் சங்கின்னு தெரிஞ்சும், அவர் ஒரு ஹார்ட்கோர் சுயம் சேவக்குன்னு தெரிஞ்சும் அவர் வீட்டுக்கும் போகிறவன். ஆனால் இந்து மதத்தையும் வண்டியாக திட்டுவான். இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னு இவனுங்களாம் காசு வருதுன்னா வாங்கி கூட மொண்டு கூட குடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன் இந்த பயில்வை. இந்த ஆள் ஒரு பேட்டியில் என்ன சொன்னால், ஆடோட உறவு வச்சுக்கிறது, உடல் உறவு செக்ஸ் வச்சுக்கிறதுல என்ன தப்பு புரிய முடியாது சொல்லுவோம். ஆடோட செக்ஸ் வச்சுக்கிறதுல என்ன தப்பு? அந்த ஆடு அப்ஜெக்ட் ஏதாவது பண்ணிச்சா? பண்ணி கூட தான் அப்ஜெக்ட் பண்ணாது. அப்போ இந்த பையன் என்ன பண்ணோம்? பண்ணி கூடயும் உறவு வச்சுக்கிறதுல தப்பு என்ன அப்படின்னு பண்ணிருக்கலாமா? இல்லை, உறவு வைக்கணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்லுவார்ல. நீ ஜென்ரலைஸ் பண்ணி தானே சொல்கிற. அது எதிர்ப்பு தெரிவிக்குதா அப்படின்னா, எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா என்ன வேணால் செய்யலாம். அதாவது இவங்க சித்தாந்தமே எப்படி இருக்கு பாருங்க. எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா நீ திருடிக்க, நீ இழுத்துட்டு ஓடிடு, பச்சை பிள்ளையாக இருந்தாலும் ரேப் பண்ணு, எதிர்ப்பு தெரிவித்தா உஷாராரு. இந்த வடிவேலு ஒரு சினிமாவில் சொல்லுவார் பார்த்தீங்களா, அவன் நம்மளை எதிர்த்து நின்னான்னா நாம் போயிடணும், நம்மளை கண்டு அவன் பயந்துட்டான்னா அவன் நமக்கு அடிமை. இவனுடைய சித்தாந்தம், இவனுடைய எண்ணமே, இவர்களுடைய நோக்கமே, நீங்கள் அவனை எதிர்த்து வலுவாக 2 கேள்வி கேளுங்க, பம்முவான். நீங்கள் அப்படிலாம் இல்லைங்கன்னு கொஞ்சம் அப்பாலஜெட்டிக்காக பேசிட்டிங்கன்னா எதிர்த்து பேசுவான் அவன். இதுதான் இவங்களுடைய சைக்கலாஜிக்கல் நேச்சர். இவங்க இந்த அமீர் பைய என்ன சொல்கிறான், ஆடு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. நான் அது இதுக்கு முருக பக்த மாநாடு அதிலே சுற்றி வர்றதுனால எனக்கு அடுத்தது அதே போல் வேற ஏதாவது இருக்கு. அவன் தான் போதை மருந்து கடத்தல் வியாபாரத்தில் எதுக்கு கூப்பிட்டு ஜாஃபர் சாதிக்கோட வச்சு படம் எடுத்து, அதான் அவன் அவன் கறி சிரிக்குது. அவன் மொத்தமாக அவன் ஒரு காமெடி பீஸாக, அதாவது ஒரு பொதுவெளியில் பேசுறதுக்கு எந்த யோகிதாம்சமும் இல்லாத இவன் முருகப்பெருமான்
நாங்கள் எதிர்க்கவில்லை. நீ எதிர்த்துதான் பாரு, நீ எதிர்டா, அதான்டா எனக்கு வேணும், நீ எதிர். நீ வந்து உனக்கு தைரியமான, உனக்கு நெஞ்சில் மஞ்சாசோர் இருந்தால் தைரியமான ஆளாக இருந்தால் நீ எதிர்த்து பாடுறா. தமிழக மக்கள் பார்த்துப்பாங்க, நாம் ஒன்றும் பண்ண வேணாம். இவன் என்ன இன்னொன்று சொல்கிறான், மதம் தனி, மதத்தில் பக்தியில் அரசியல் கலக்கூடாது. பின்ன என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ வந்து ரம்ஜான் நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு அரசியல்வாதியை கூப்பிடுற? அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ ஜமாத்துக்கெல்லாம் கூப்பிட்டு, டாய் இன்னிலேருந்து இந்த என் ஜமாத்தில் இருக்கிற எவனுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜமாத்து எவனுமே ரம்ஜான் நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு எந்த அரசியல்வாதியும் கூப்பிடக்கூடாது சொல்லி இருந்தேன்னா நீ ஆம்பளை. அங்கே போய் வாயை பொத்திக்கிட்டு இவரை மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி அடிகளாராக இருந்தாலும் தொப்பி போடுவேன், எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் அவருக்கும் தொப்பி கொடுப்பேன், மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் அவரே தொப்பியை ஒன்றை பிடுங்கி போட்டுப்பார். இதில் வந்து நான் விதிவிலக்காக பார்க்குறது நம்மளுடைய சங் பரிவார இயக்கத்தில் தான் 1998 தேர்தலில் மரியாதைக்குரிய முன்னாள் அகில இந்திய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர் போட்டியிட்ட போது எக்மோரில் ஒரு ஹோட்டலில் அதிமுக காரர்கள் பிஜேபி மைனாரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ரம்ஜான் நோன்பு ஏற்பாடு பண்ணாங்க. அவருக்கும் தொப்பியை போட வந்தாங்க. அவர் வந்து தொப்பியை வாங்கி அவரும் மோடி எப்படி ஜிப்பா பையில் வச்சுப்பார், மோடிக்கும் ரொம்ப முன்னாடியே செஞ்சவர் மரியாதைக்குரிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி. நாளைக்கும் நாம் வந்து அந்த தொப்பியை கிண்டல் பண்ணல. இவங்க திருநீரை கிண்டல் பண்ணுவாங்க, இவங்க நாம் போடுற இறைவன் திருமண்ணை கிண்டல் பண்ணுவாங்க, குங்குமம் சந்தனம் வேப்பலை மரம் செடி கொடி துளசி பசு இதெல்லாம் இவங்க கிண்டல் பண்ணலாம், அமீரையும் அமீர் சேர்ந்த கூட்டமும். ஆனால் நாம் அதை ஒரு மரியாதைக்குரிய விஷயமாக தான் பார்க்குறோம். ஆனால் இவனுங்க இதையே நம்ம வந்து நம்மளுடைய பரந்த விசாலமான மனசையே இவனுங்க டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்தான்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இது இந்த அமீர் பயலுக்கு இவ்வளவு விளக்கம்லாம் இவனுக்கு தேவையே இல்லை. அவனே ஒரு அரசியல் ஆனாதுங்க, சீமானால் விரட்டி அடிக்கப்பட்டவன். அப்புறம் அதுலேயே வந்து அண்ணன் திருமா யூபர் வாயர் அவர் வந்து இந்த திருநீரை அழிச்சிட்டு நான் திருநீரை வச்சுட்டு 1/2 மணி நேரம் இருந்தேன்னு தெரியுமா, அதுக்காக நாள் மூச்சு விடும் அப்படியே இருக்க முடியுமா? மூச்சு விடுறது கூட தான் 24 மணி நேரம் விடுறேன், வேணா ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி பாரு. ரம்ஜான் காலத்தில் நான் தினமும் நோன்பு இருப்பேன், சஹர் இருக்கிறேன் அது இருக்கிறேன்னு என்னென்னமோ அந்த பாஷையெல்லாம் பேசுவார். நீ அங்கே திருநீர் கொடுத்தான்னா நீ அங்கேயே அந்த திருநீரை ஒரு சமுதாய கடமைக்காக ஒரு அவை நாகரிகத்துக்காக நீ திருநீர் பூசுறேன்னா கூட டிஆர் பாலு பண்ணுவார். டிஆர் பாலு தென்சென்னை பாராளுமன்ற வேட்பாளராக நிற்கும் போது என் நண்பன் கேடி ராகவனும் எனக்கு இது ரிப்பீட்டடாக சொல்லுவான். நான் அதுக்கப்புறமா அதை கூர்ந்து கவனித்தேன். திருநீர்மலையிலேருந்து அவர் பிரச்சாரத்தை தொடங்குவார். இப்போ திருநீர்மலை ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்றத்திலே வருது. இப்போ அவர் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற வேட்பாளர் இல்லையா. திருநீர்மலையில் போய் பெருமாளை கும்பிட்டுட்டு அந்த கொடுக்கக்கூடிய திருமண்ணை வச்சுட்டு சந்தன குங்குமம்லாம் விட்டுட்டு துளசியை இது பண்ணிட்டு தீர்த்தம் சடாரிலாம் வாங்கிட்டு ஜீப்பில் ஏறுவார். ஜீப்பில் ஏறும்போது என்ன வேலை பண்ணுவார்னா இந்த முடியை கையை தூக்கிட்டு கர்ச்சீஃபால் நெத்தி மூஞ்சியெல்லாம் துடைக்கிற மாதிரி துடைப்பார். துடைக்கும் போது அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் அதோடு போயிடும். அட்லீஸ்ட் டிஆர் பாலுட்டு இருந்தால் அது அப்படியே போகிற போக்கில் இயல்பாக இருக்குது. திமுக காரங்க எவ்வளோ ஒரு நாதாரித்தனம் பண்ணுறான், அதை நாசுக்கா பண்ணுறேன். அதை நாம் நாசுக்காங்கிறத கூட ஏற்றுக்கல, கேவலமான விஷயந்தான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஹைகோர்ட்டுக்கு அங்கே போகிற நீ? அந்த திருநீர்மலைக்கு ஒன்று ஏன் வரலன்னு அந்த பெருமாள் அழுதாரா? இல்லை ஏதாவது ஒரு இந்து வாங்க நீங்கள் வந்தே தீரணும்னு கூப்பிட்டாங்களா? இல்லை திருமாவை தான் நீங்கள் வந்து இதுக்கு வரணும்னு கூப்பிட்டாங்களா? நீ திருநீரை அழிச்சுவிட்டு அதுக்கப்புறம் இல்லாத வியாக்கியானம்லாம் வேற பேசுகிறான் இந்த ஆள். நான் சிறு வயதிலேயே நான் முருக பக்தர், எல்லா தமிழர்களும் முருக பக்தர்களாக தான் இருப்பார்கள் அப்படின்னு இவரே சொல்லிட்டார். அப்படின்னா பெரியார் குரூப் வந்து இவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறது வேஸ்ட்டுங்கிறதையும் இவர் சொல்லிட்டார். பக்கத்திலே இருக்கிற அமீர்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீ தமிழன்னு ஒன்று சொல்லிக்கிற, அதில் 2 பர்பஸ் சால்வ் ஆகிடும். நான் தமிழன் இல்லைன்னு சொல்லுவான், இல்லை நான் அந்த ஆடு புருஷன் அமீர் சொல்லுவான், எனக்கும் முருகருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மதவெறியன், மத அடிப்படைவாதி. இவங்கெல்லாம் வந்து முகமூடி கட்டி வராங்க. தமிழ் சமுதாயம் இதை என்றைக்கு புரிஞ்சுக்குன்னு தெரில. நீ அறிவாளியா? தமிழ் சமுதாயத்துக்கு புரியாது, உனக்கு மட்டும் புரிஞ்சிடுச்சா அப்படின்னு யாராவது கேட்கலாம். நான் இந்த மாதிரி குதர்க்கமாக பல பேரை இன்க்ளூடிங் வீரத்துறவியே கேட்டிருக்கேன் நான். அதனால் இது வந்து ஆனால் எனக்கு அறிவு வந்தது இது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சு. ஆனால் உங்களுக்கெல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் ஆயும். இல்லை வந்தவங்க கூட என்ன பண்ணுறான், ஐ எம் ஏ ஸ்வயம் சேவக், ஐ எம் சீனியர் மோஸ்ட் ஸ்வயம் சேவக் தேன் யூ அப்படின்னு டிவியில் பேசுகிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, கடைசியில் ஒன்றிய அரசு
அப்படின்னு போய் நிற்கிறாங்க. டிஎம்கே உங்களை பிராண்டுதா அப்படின்லாம் வேற கேட்பாங்களா? அண்ணா அந்த மாதிரி ஏன் உங்களுக்கு அது என்ன பிரச்சனை, ஸ்டாலின் நன்னா ஆட்சி பண்ணுறார் அப்படின்னு சர்டிஃபிகேட்லாம் வேற அந்த அப்படியே இருக்காங்க. புத்தி தெளிஞ்சு இருந்தவங்க கடைசியில் சித்தம் கலங்கி போகிறவங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ ஒட்டுமொத்த தமிழர்களை இவங்க டேக் இட் ஃபார் கிராண்டடாக செய்கிறது தான் இதோட வெளிப்பாடு. திருமாவளவன் போன்றவர்கள் இப்போ பாருங்கள், இன்றைக்கி அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் எவ்வளோ அடக்கி வாசித்து தமிழர்களை இவங்க மதவெறியை தூண்டுறாங்க. ஏற்கனவே தமிழன் மதத்தை கொண்டாடி தீக்கிறவான். 18ஆம் பேர் இப்போ ஆடி, இப்போ என்ன ஆடி பிறந்துருச்சு இல்லையா, இன்னும் பிறக்கலை, அவனி இல்லை ஆடி இன்னும் பிறக்கவே இல்லையா, வைகாசி தானே முடிஞ்சிடும். ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி 18 நீங்கள் நதிநீரை கொண்டாடுறவன் நம்ம ஊர் மாதிரி எவனுமே கிடையாது. தாலி பிரித்து கோக்கர்லேருந்து எல்லாம் காவேரி கரையில் தான், நீங்கள் நதி தீரத்தில் தான் எல்லாருமே செய்கிறான். நதி, செடி, கொடி, மரம், பசு, விலங்கு எல்லாமே நாம் இறை வழியில் பார்க்குறோம். ஆனால் படைத்தவனை கும்பிடு, படைத்ததை கும்பிடாதே அப்படின்னு ஒரு குரூப் இங்கே புதுசாக உருட்டுது. அது பக்கத்தில் போய் நின்றுட்டு திருமாவளவன் எதில் லாக் ஆகிருக்கான்னு தெரில, அண்ணன் திருமாவளவர் அவர்கள் லாக் ஆகிருக்கான்னு தெரில. அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசிகிட்ருக்காரு. இந்த மனித சங்கிலி அங்கே தானே நினச்சினாங்க. இந்த மனித சங்கிலியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அந்தந்த லோக்கலில் இருக்கிறவங்க, அந்த திமுகலையோ விடுதலை சிறுத்தையிலையோ இருக்கிறவங்கள அந்த ஃபோட்டோ எடுத்து அடுத்த தடவை அவங்க உள்ளாட்சி தேர்தலில் நிற்கும்போது அது ஒரு பிரதியாகவே எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த பகுதியில் அது ஒரு தீவிர பிரச்சாரமாக மேற்கொண்டாதான் இவங்களுக்கு மூக்கை பிடிச்சாதான் வாயை திறப்பாங்க. நீங்கள் குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது அது வாயை லேசில் திறக்காது, மூக்கை அப்படி அழுத்தி பாருங்கள், அது அடுத்த நிமிஷம் வாயை திறக்கும். அதை போன்று இவர்களுக்கு ஓட்டுங்கிற மூக்கை பிடிச்சோன்னா இந்துக்களை மதிக்கணுங்கிற வாயை திறக்கிறதுக்கான அறிவு வரும் இவர்களுக்கு. திருமா போன்றவர்கள் இந்த மாதிரி இந்த பூச்சி காட்டுறது, புளிப்பு காட்டுறது, அமீர் போன்றவர்கள் இவங்களுக்கும் மக்கள் பாடம் புகட்டணும். அதுதான் என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு. நம்முடைய அப்பா முதல்வரை திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க அவரை தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது தான் பார்க்கணும். ஆனால் இவர் டிஸ்க்ளைமர் போட்டு தான் பேசுகிறார், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது முதல்வரின் கருத்தோ திமுகவின் கருத்தோ இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் யாருக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாருங்கிறது ஒன்று இருக்குது. காரணம், இவர் திமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர், முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. பம்மலில் நடந்த ஒரு கூட்டத்தில் தான் புகழேந்தி அப்படிங்கிறவர் பேசியிருக்கார். என்னென்னா, எனக்கு மட்டும் ஆட்சியும் அதிகாரமும் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க. 24 மணி நேரமும் டாஸ்மாக் திறந்தே இருக்கும். காரணம், இந்த குடிகாரர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது கூட்டு சேர்ந்து போன தடவை எங்கள் ஆட்சியை காலி பண்ணிட்டாங்க ஓட்டு போடாமல். அங்கே இப்போ சரக்கு கடையில் வேலை பார்த்தவங்களாம் சேர்ந்து இனிமேல் சரக்கு கிடைக்காது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்தினதில் எங்களுக்கு எதிராக அவன் ஓட்டு போட்டான். அந்த தப்பை நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம். அதனால தான் போன தடவை கேட்டாங்க, அப்படியே மலுப்பலாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். மதுவிலக்கு கொள்கையில் திமுக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுங்கிறதுல திமுகவில் இவர் ஒரு தடவையோ 2 தடவையோ எம்எல்ஏவாக இருந்தவர். எங்கள் பக்கத்து ஊர் ஓமாமலியூர் பக்கத்து ஊர் முட்டத்தார் இருக்கார் பார்த்தீங்களா, அருமை அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அவர்கிட்ட பகையை சம்பாரிச்சுக்கிட்டார். யார்? இந்த புகழேந்தியா சபா ராஜேந்திரன் நான் பேசினவர். நெல்லிக்குப்பம், ஏன்னா கடலூர் புகழேந்தி, நெல்லிக்குப்பம் புகழேந்தி இருக்காங்க. அது சபா ராஜேந்திரன், பகையை சம்பாரிச்சுக்கிட்டவர் சபா ராஜேந்திரன். ஆனால் இவரும் அவர்கிட்ட வேறு விதமாக பகையை சம்பாரிச்சிட்டு காரணத்தினால இவருக்கு அரசியலில் இனிமேல் ஏற்றம் இல்லை. அதனால் தலைமையை கவரணுங்கிறதுக்காக ஒரு விதவிதமாக குண்டு வைக்கிறார். 24 மணி நேரமும் நான் ஒயின் ஷாப்பை திறந்து வைப்பேன், எனக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தால். குடிக்கிறோன்னு நினைச்சு தானே வரான் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. சாவட்டும், செத்தாது பரவாயில்ல தானே. அப்போ ஒரு ஆட்சி மக்களை வாழ வைக்கிறது தான், நோய் இல்லாமல் வாழ வைக்கிறது தான் தன்னுடைய குறிக்கோள்னு இருக்குமா? குடித்து சீக்கு நோய் பாயில் படுத்து அதுலேயே உங்களுடைய இயற்கை உபாதைகள்லாம் அந்த பாயிலேயே கழித்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாரமாக மாறி பூமிக்கு பாரமாக சோத்துக்கு தண்டமாக இருந்து சாவுங்கடா. அதுதான் அவர் சொல்கிறதுடைய. அது நடத்தி காட்டியிருக்காங்களே கள்ளக்குறிச்சியில். நேற்று தான் அதற்குடைய ஒரு ஆண்டு நிறைவு. நேற்று தான் ஓராண்டு நிறைவு. பாருங்கள், கரெக்டாக நேற்று தான் இதையும் பேசியிருக்கார் அவர். இதில் இன்னொன்று கேட்கலாம். அவர் என்ன சொல்கிறார்? விருப்பப்பட்டவன் தானடா வரான்,
எல்லாருமே நாங்கள் கூப்பிடுறோம். ரெட் லைட் ஏரியா கூட இவங்க தொடங்கிடலாமே. இவங்க பேசாமல் அந்த சிவப்பு விளக்கு பகுதி, அந்த பலான பெண்கள் பாலியல் தொழிலெலாம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு, ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த கட்சிக்காரங்க அங்கே போயும் பணம் கொடுக்காமல் வருவாங்கங்கிறதான் வனவாசத்திலேயே கவியரசு பதிவு செஞ்சுருக்காரு. அவங்களுடைய தொகுதி வேலையை அவங்க கடைசியில் பார்க்க மாட்டாங்க. அவங்க கட்சிக்கு வேலை செய்ய வேறு இடத்துல வந்து எதாவது பண்ணிகிட்டு இருப்பானுங்க இவனுங்க. கரெக்டு தான். இவனுங்க பேசாமல் அதையும் திறந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. டேய் நாங்கள்டா கூப்பிட்டோம், ஏண்டா உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி இதையும் நியாயப்படுத்துறதுல திமுக வந்து அவங்க ஒரு கரை கண்டவங்க. அதாவது எல்லா தப்பான விஷயத்தையுமே ரொம்ப சூப்பராக நியாயப்படுத்துறதுல திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா அதுக்கு சரியான ஒரு ஹார்டு ஹிட்டிங் ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க பழைய இதுலேயே பழைய பல்லவியாகவே தான் இருக்குன்னு நினச்சிட்டு இவங்க பேசுகிறாங்க. ஆனால் இல்லை, அந்த மேடையில் அவர் பேசும்பொழுது எவ்வளோ ரசித்து எல்லாரும் கட்சிக்காரங்க கைதட்டுறாங்க. நீங்கள் அதான் சொல்கிறேனே, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட டிஎன்ஏவே நீங்கள் ஒரு ஆன்டி பீப்புள் ஒரு இதை கொடுக்கும்போது கூட அவங்க அதை ஒரு சீரியஸாகவே யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அதேமாதிரி பெண்களை ரொம்ப வல்கராக அவங்க கிண்டல் பண்ணி பேசும்பொழுது அதை ரசித்து சிரிப்பாங்க. அதோட இல்லை, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம ஆக்சுவலாக நீங்கள் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் நான் வந்து நம்முடைய தரத்துக்கு அது இல்லைங்கிற காரணத்தினால நான் வந்து அந்த சர்ச்சைக்குரிய போர்ஷனை மட்டும், அது சில விஷயங்கள் நம்மளுக்கு அர்த்தமே புரியாதுன்னு வச்சுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசுகிறது பல இனிஷியல் போட்டு தான் பேசுகிறாரு. அது பல்வேறு விஷயங்கள் நமக்கே புரியாது. அதுவும் நம்ம அடிப்படையில் ஒரு கிராமத்தான் ஒரு இதாக இருக்குது போன்ற வார்த்தைகள்லாம் கேள்வியே பட்டிருக்கோம். அதனால் நமக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கும். அதை கேட்கும்போது காதெல்லாம் வேறு கூசுது. ஒரு உங்களை மாதிரி நண்பர்கள் யார்ட்டையாவது அதை போடுப்பா அப்படின்னோடனே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போட்டிருந்தேன், நீங்களாம் சீக்கிரம் என் வீட்டுக்கு போனோம், லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் அடுத்து சொல்கிற கமெண்ட் இருக்குது பாருங்கள். இதையே ஒரு அதிமுக பேச்சாளரோ பிஜேபி பேச்சாளரோ பேசியிருந்தாங்கன்னா இந்த தமிழ் ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள உதிரி கட்சிகளும் சில்லறை கட்சிகளும் ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு தான் அந்த சில கட்சிகளுக்கெல்லாம் மதிமுக கம்யூனிஸ்டுக்கெலாம் ஆள் இருக்காங்க. அந்த போன்ற கட்சிகளும் எந்த அளவுக்கு ஊழையிட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். அது நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தியாக, நெல்லிக்குப்பம் புகழேந்தியாக இருக்கட்டும், இல்லை இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், சைதை சாதிக், இல்லை சைதை சாத்தான் என்கின்ற சைதை சாதிக்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்னொரு லேடி சேலத்தில் இருந்து, அது பெண் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அது வந்து அதை நான் ஏதோ அந்த அம்மா பேசுகிறாங்களே, ஏதோ திமுகவோட கொள்கை தந்தை பெரியார் அப்படின்னு ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு நிமிஷத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வெரி டஃப் ஃபைட், க்ளோஸ் ஃபைட். சுந்தரவள்ளி மாதிரி பேசுகிறாங்களா அவங்க? சேச்சா, சுந்தரவள்ளி கூட பிச்சை வாங்கணும். சுந்தரவள்ளி டாய் அறுத்துரு வேண்டாம், ரவிக்குமார் ராம ரவிக்குமாரை சொல்லிச்சு, டாய் அறுத்துரு வேண்டாம், அது இது வேணும் தான் சொல்லிச்சு. அதை வந்து அதிகமான ஒருவேளை இந்த மாதிரி மேடையில் ஏற்றி பார்த்தா சுந்தரவள்ளியா போட்டி கூட வைக்கலாம். யார் அதிக ஆபாசத்தில் சிறந்து விளங்குவது யார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, சுந்தரவள்ளியா, சேலம் பேச்சாளரா? ஏன்னா அதுக்கு நீண்டுகிட்டே போகும். ஒரு 100 பேர் வரைக்கும் கூட நம்ம அந்த விவாத தலைப்பாக நம்ம வச்சுக்கலாம். இந்த கட்சியோட டிஎன்ஏவே மக்களுக்கு எதிரான மனநிலை கொண்டது. தன்னுடைய பையை வளப்படுத்தி கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கழகத்தில் இருக்கக்கூடிய 20 வருஷம் முன்னாடி அந்த ஆளுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி, இன்றைக்கி அந்த ஆளுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றது என்பது உங்களுக்கு சிறப்பாக விளங்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கு மேலும் ஒரு பாயிண்டாக வலு சேர்க்கின்றார் இந்த நெல்லிக்குப்பம் புகழேந்தி. மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த கிராம பகுதியில் இருக்கிற மக்கள் ஐயோ அந்த முதல்வர் எங்களுக்கு கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூரில் சின்ன தும்பூருங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து இந்த குறை தீர்ப்பு இதெல்லாம் மாதிரி அதுதான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முதல்வர் திட்ட முகாம், அதாவது உங்களுடன் முதல்வர் அப்படின்னு. அதில் அவங்களுடைய குவரிஸ் சொல்லலாம், என்ன பிரச்சனைங்கிறத அவங்க சொல்லலாம், அதை ரெட்ரஸல் பண்ணுவாங்க. ஏன்னா ஆன் தி ஸ்பாட் கலெக்டர் இருப்பார், வருவாய்த்துறை இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் அந்த பிரச்சனையை சொன்னால் அவங்கள அதுக்கு பிறகு ஆள் வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து அந்த திட்ட முகாம்லேயே வந்து கத்துறாங்க. அது வீடியோ பெரிய அளவு வைரலாக போனது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க?
அதான் இது புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளிகளை அழிப்பேன்னு எவனா ஒருத்தன் கிளம்பினான்னு வச்சுங்க, அவனை விட ஒரு வடிகட்டிய முட்டாள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிறப்பே அது ஏன் திமுகங்கிற கட்சியே ஏன் உருவாச்சு, அதுலேருந்து நீங்கள் வரலாம். அது நம்ம பேசணும்னா நல்லா இருக்காது. இல்ல, இல்ல. அது துரைமுருகன் சொல்லியிருக்காரு அது ஏன் அந்த கட்சி உருவாச்சு அப்படின்னு. அதனால் நம்ம அதுலேருந்து வந்தோம்னு வச்சுங்களேன், அந்த கட்சியை வந்து லேடிஸ் மேட்டராக இருக்கட்டும், அடாவடித்தனமாக இருக்கட்டும், சட்டத்தை மீறி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், கூச்சநாச்சமே இல்லாமல் பல்வேறு விஷயங்களை, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே கூட செய்ய வேண்டிய வீட்டுக்குள்ளே செய்யறதுக்கு கூட சங்கடப்படுற விஷயத்த அவங்க பொது வழியிலேயே சர்வசாதாரணமாக நடந்துப்பாங்க திமுக. அதான் அவங்களுடைய டிஎன்ஏல ஒன் ஆஃப் த டிஎன்ஏ அது. இப்போ அந்த அம்மா வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அமைச்சர் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருந்தார், அவர் கொஞ்சம் டீசெண்டான ஆள். நீங்கள் கோவி செழியன் வந்து ஒரு பை அண்ட் லார்ஜ் படித்தவர் மட்டும் இல்லை, நம்ம பகுதியில் தான் ஏன்னா எம்எல்ஏ இருக்கார், திருவிடைமருதூர் எம்எல்ஏவாக இருக்கார். எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தாண்டினா 3 கிலோமீட்டர் தாண்டினா ஆற்றுக்கு அந்தாண்ட திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி. நீங்கள் சொல்ல பார்த்தா ஏதோ ஆக்சிமோரன் மாதிரி இருக்குது. அவர் ரொம்ப டீசெண்டான ஆள், ஆனால் திமுகவில் இருக்காருங்கிறது மாதிரி. இல்லை, உண்மைதானே அது. அவர் இப்படி தான் நம்ம திருச்சி வாக்குன்னு சொன்னோம், கடைசியில் அவர் பெண் பார்த்துட்டு இருந்தார். மனைவியை மதியுங்கள் அப்படின்னு எழுதினோன்னு என் சம்சாரம் இப்போ ஏற்பட்ட ஆள் பார்த்தீங்களா. கவிதை நீங்கள் கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு. பொண்டாட்டி செத்து போனோடனே எவ்வளோலாம் ஃபீல் பண்ணுறாரு பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு நாளாவது இப்படிலாம் இருந்திருக்கீங்களா. கிண்டல் கேலி இதை தாண்டி உங்களுக்கு என்ன அப்படின்னோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த ஆளை பற்றி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஏதாவது நியூஸ், உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எல்லோரும் இப்படி தான் சொல்கிறீங்க. அப்புறம் ஒரு நாள் அசடு வழங்கிட்டு ஒரு பத்திரிகையை காமிச்சாங்க, டிவி செய்தியை. என்னன்னு பார்த்தா அந்த ஆள் பெண் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நான் அது மாதிரி இருந்தால் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம அந்த மாதிரிலாம் நம்மளுடைய நாகரிகத்தின் தொட்டிலுங்க. நம்ம வந்து இந்த பாப்பிலோனாங்கிற மாதிரி நாகரிக தொட்டிலுங்கிற மாதிரி நாம் வந்து ஒரு உச்சபட்ச நாகரிகத்தோட நம்ம ஜனநாயகத்தை எல்லையை நம்ம உணர்ந்து நம்ம எதை பேசணும் அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம இருக்கோம்ல. அது அவங்க அதனால தானே அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், இந்த பாரு, அப்போ தான் சொன்னேன், நான் சொன்னதை ஏதாவது தவறிச்சா பாரு அப்படின்னு. அதே மாதிரி கோவி செழியனுக்கு என்றைக்கு எது வருமோ தெரியாது. அவர் நல்லவராக இருக்கணும், அவர் பண்பாளராகவே இருக்கணுங்கிறதா நம்ம ஆசையும். ஆனால் அவர் திமுகவில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையும் தாண்டி அவர் நல்லா இருந்துட்டாருன்னா அது ஒரு ஆச்சரியம்தான். அதனால் ஆனால் அந்த கோவி செழியன் இருக்கும்போதே அந்த மனுவை பிடுங்கி குப்பைத்தொட்டியில் எறிகிறாங்க. அந்த அம்மா கொடுத்த மனுவெல்லாம் ஏற்கனவே குப்பைத்தொட்டிக்கு போயிடுச்சு. அமைச்சர்கிட்ட புகார் சொல்ல போனோன்னா அமைச்சரை பார்க்க விட மாட்டாங்க, அதிகாரிகள் பார்க்க விட மாட்டாங்க, கட்சிக்காரன்ட்டு சொன்னால் கட்சிக்காரன்னு கேட்க மாட்டான். ஆனால் அந்த அம்மா சொல்கிற வார்த்தையை பாருங்கள், தேர்தல்லாம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே வந்து இழிச்சிக்கிட்டே வந்து கையை கும்பிட்டுக்கிட்டே வந்து கார் மேலே ஏறி நின்றுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் ஓட்டு கேட்க வரீங்களே அப்படின்னு அந்த அம்மா வந்து உரத்த குரலில் உச்சஸ்தாயில் அந்த அம்மா ருத்ரதாண்டம் ஆடி இருக்கு நேற்றுக்கு. அது நாகப்பட்டினங்கிறதெல்லாம் நீங்கள் ஓஎஸ் மணி 4 ஒன்றும் அவர் கேட்கல. ஏற்கனவே அதே அவர் வந்து இவங்களுக்கு யாராவது திருப்பி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த நம்ம எழுத்தாளர் பிரபாகரன் அண்ணா இருக்கார், அவர் எப்படி திமுகவையும் ஈவேராவையும் வச்சு செய்வார்னு தெரியும். ஈவேராவை போட்டு போலன்னு பொழக்கும் போது அந்த தம்பி தமிழரசன் ஒரு பையன், நான் சொல்கிறது ஒரு 4-5 வருஷம் முன்னாடி, அந்த பையன் வந்து அப்போ நெறியாளராக இருக்கான். அதில் தரதலை பிரசன்னா திமுக சார்பாக பேச வரான். இவர் பொழந்து இது பண்ணும்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறத விட்டு இவர் எழுத்தாளரா என்ன புஸ்தகம் எழுதியிருக்கார், அதாவது இவங்கள்ட்ட பதில் இல்லைன்னு வச்சுங்களேன். டேய் பாப்பாரப்பேல, டேய் சங்கி, நீ ஒரு ஆரிய அடியாள், இவங்கள்ட்ட பதிலே இல்லைன்னா இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஸ்டாலினே பாருங்கள், அதுக்கு விதிவிலக்கம் இல்லாமல் யார், நீ வேலுமணி அணிச்ச ஆள் தானே, வேலுமணி அணிச்ச ஆள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் வேலுமணி தான் கைது செய்யப்படுவார். 4 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 50 மாதம் கடந்து போயிடுச்சு. ஆனால் வாட் ஹேப்பன், நத்திங் ஹேஸ் ஹேப்பன்டு. அந்த மாதிரி சம்திங் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வேண்டாம் நமக்கு, அது தெரியல. அப்புறமா நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தையோ மக்களையோ மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பையோ ஒரு நாள் அவங்க மதிக்க மாட்டாங்க. 100 வட்டத்தை கேப்சர் பண்ணி 100 கவுன்சிலரை கொண்டு வந்து மேயர் ஆக்கணும்னு முயற்சி செஞ்ச கூட்டம், காட்டுமிராண்டி கூட்டம் நம்மளுக்கு ஜனநாயகத்தை சொல்லுவாங்க. அதுதான் ஐரணியே இங்கே. இதில் இந்த அம்மா இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நீங்கள் தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனைங்க. மனு கொடுக்க போனாலே அமைச்சர்களே அடிக்கிறது. அதான் அவர் ஃபைல் எடுத்து அடிப்பார். கேட்டால் எனக்கு சொந்தக்கார பிள்ளை நான் விளையாட்டு அடித்தேன் பாரு. நம்ம அன்பரசன் தாமோ அன்பரசன் அந்த கெட்ட வார்த்தைக்குன்னே டிக்ஷனரி, அவன் கெட்ட வார்த்தை டிக்ஷனரிக்கே பிறந்த பையன் நினைக்கிறேன். அந்த கெட்ட வார்த்தை பையன் வந்து அந்த ஆளும் அவர் முடிஞ்ச வரைக்கும் கெட்ட வார்த்தைகளில் தான் மக்களையே ஏற்றுறாரு. KN நேரு அவன் லைனில் இருக்கானா இல்லையா அதெல்லாம் தெரியாமல் செந்தமிழில் அவராவது கொஞ்சம் யதார்த்தமான ஆள். KN நேருவாது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகமே ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள், மக்களை மதிக்க தெரியாதவர்கள், மக்கள் வெகுண்டெழுந்து இந்த ஆட்சியை தூக்கி எறிவார்கள். வடிவேலு இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லை, கட்டம் சரியில்லை அப்படிங்கிறது மாதிரி முதல்வர் திறந்து வைக்கக்கூடியது எதுவுமே விளங்காமல் போகுதோ அப்படின்னு தோணுது. என்னென்னா அவர் சில நாட்களுக்கு முன்னால் திறந்து வச்சது என்னென்னா அது வந்து ஜன் ஔஷதி, ஏன்னா அந்த பேரெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் பிரதமர் மருந்தகம் தான் அது இருக்குது, மக்கள் மருந்தகம் தான் இருக்குது. அதில் வந்து மிகவும் குறைவான விலையில் சகாய விலையில் மருந்து கிடைக்கிது. இதற்கு போட்டியாக நாங்களும் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி முதல்வர் மருந்தகம் ஒன்று அதை முதல்ல எடுத்துக்கிறதுக்கே பல பேர் தயாராக இல்லை. இருந்தாலும் இந்த காமதேனு இந்த அங்காடியெலாம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் பண்ணி நீங்கள் எப்படியாவது கடையை திறக்கணும்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு வாடகை கூட கட்ட முடியாத அளவுக்கு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இது கூட கட்ட முடியாத அளவுக்கு தான் சேல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கான். அதனால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் மாவு பாக்கெட்டு, இட்லி மாவு, சத்து மாவு இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று வாட்டர் ATM அப்படின்னு சொல்லி பொத்தானை அழுத்தினால் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி அதில் வேறே வந்து ஒருத்தர் அழுத்தி தண்ணி வரலன்னு நீங்கள் 2 தடவை அழுத்த வேண்டும், இது கூட உங்களுக்கு தெரியாதாடா அப்படின்லாம் சொல்லி சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ணது. பல இடங்களில் இப்போ வந்து அந்த தண்ணி வரலைங்கிறாங்க. இன்னொன்று அந்த பைப்பே கழட்டிக்கிட்டு பீச்சு அடிக்கிறது தண்ணி அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்னென்னா திறந்து வச்சுட்டு போயிருக்காரு பஞ்சாயத்து, சூரியனார் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து அலுவலகம். சரியாக 3 நாள் தான் ஆகுது. அப்படியே பாறையாக பாலமாக மேலேருந்து சீலிங்லேருந்து விழுகுது. இதுக்கு முன்னால் நிறைய ஸ்கூல்ஸை பார்த்துருக்கோம், அங்கன்வாடி ஸ்கூல்ஸை பார்த்துருக்கோம். இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் இவருடைய இந்த. ஆனால் உலகத்திற்கோடு நாங்கள் போட்டி போடுகிறோம், மாநிலங்களோடு அல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆஸ்பத்திரியில் ஃபேன் காய்ந்து விழுந்தது, டார்ச் லைட்டை வச்சுட்டு பிரசவம் பார்த்தான் ஊட்டியில் ஒரு டாக்டரு. அப்புறம் வாயில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனுக்கு அங்கே பண்ணி வெட்டிட்டான். இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் தான் இதை போன்ற ஒரு அலங்கோலங்கள் நாம் திரிக்கிறோம். நான் யோசிச்சு பாருங்கள், அவன் குடும்பம் எவ்வளோ பதறி இருக்கும். மொத்தமாகவே அதை கொஞ்சம் தான் வெட்டினேங்கிறான், மொத்தமாகவே வெட்டியிருந்தான்னு என்ன ஆயிருக்கும் பாருங்கள். அவன் வம்சத்துக்கையில பிரச்சனையாக இருக்கும். இதை போன்ற ஒரு குரூர நகைச்சுவைகளில் சிறந்து விளங்குறாங்க. இதில் வந்து இந்த தண்ணி இது இருக்கு பாருங்கள், தண்ணி பீச்சி அடிக்குது. எனக்கு அதை பார்த்த உடனே நமக்கு கொஞ்சம் இதெல்லாம் நகைச்சுவை உணர்வோடையே இது பண்ணதுனால புன்னகை மன்னன் ஒரு சினிமா, அதில் வந்து ஸ்ரீவித்யா வந்து அந்த சாப்ளின் செல்லப்பா கேரக்டரை பார்க்குறதுக்கு வருவாங்க. பார்த்தா அந்த நாள் நின்று ஒன்றுக்கு போகிற மாதிரி இது இருக்கும். ஐயோ அப்படின்னு அந்த நாள் திரும்பினோன்னா அதுக்கப்புறம் கமல் அந்த சாப்ளின் செல்லப்பா கேரக்டர் சார்லி சாப்ளின்க்கு திரும்பினோடனே கையில் ஒரு டியூப் இருக்கும், அதுலேருந்து வர தண்ணி இந்த அம்மா ஒன்றுக்கு போகிறான்னு நினச்சிருப்பான். எனக்கு நேற்றுக்கு சொன்னீங்களா அந்த 2 தடவை தடவினா தண்ணி வரும்னு சொன்னாங்கன்ட்டு, அது பார்த்தா எடுத்த உடனே பார்த்தா ஏதோ ஒரு சின்ன பையன் ஒன்றுக்கு போகிற மாதிரியே இருந்தது. நம்ம வீட்டிலலாம் சின்ன பசங்க இருக்கிறாங்கல்ல, ஏன்னா அதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த வீடியோ கொஞ்சம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது சின்ன பையன் ஏதோ ஒன்றுக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா தான் அந்த பைப்பு பீலையே பிச்சுக்கிட்டு அதுலேருந்து தண்ணி, அது நீங்கள் அது ஃபோர்ஸாக அடிக்க வேண்டிய தண்ணி சின்ன பையன் ஒன்றுக்கு போகிற மாதிரி அது போயிட்டு இருக்கு. அப்படின்னா அதோட தரம் முதல்வர் திறந்து வைக்கும்போதே எந்த தரத்தில் அந்த அதிகாரிகளுக்கும் இந்த இரும்புக்கரம் அப்பா மேலே கொஞ்சம் கூட டோப்பா அப்பா மேலே பயம் இல்லை. அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் அழைச்சிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஷெட்யூல் வந்து ஒரு 2 hours கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அந்த கால் ஷீட்டில் வச்சு ஒரு வீடியோ. நீங்கள் பச்சை பிள்ளையை அழிச்சிட்டு போகிறீங்க. நீங்கள் கிண்டி பார்க் போகிறோம், கிண்டி பார்க்கில் சிங்கம், குரங்கு, மான் எல்லாமே இருக்குது, முயல் எல்லாமே இருக்குது. இதில் என்ன பண்ணுறான், நீங்கள் இந்த ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறேன்னு குழந்தைங்கள்ட்ட சொன்னால் ட்ரெயின் உள்ளே உட்காந்துருக்கும் போது அது ட்ரெயின் அதுக்கு நினைவில் வராது. இந்த ட்ரெயின்ங்கிறதுல அந்த மேலேயே ஏறி உட்காந்து போனால் தான் அந்த மாதிரி இந்த கிண்டி பார்க்கு இந்த ட்ரெயின் கதையாக தான் ஸ்டாலினை இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. நான் கிண்டல் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு யாரும் நினச்சிக்காதீங்க.
ஆனா அவரை கிண்டலான ஒரு இது மாதிரி பார்க்குறாங்க இந்த அதிகாரிகள். அதிகாரிகள் ஒட்டு மொத்தமாகவே கட்சிக்காரன் உட்பட இந்த ஆளை ஈஸியாக ஏமாற்றிக்கலாம்டா. ஆனால் அவருக்கு மட்டும் ஆசை மட்டும் பாருங்கள், அவர் விதவிதமான ஒரு இதெல்லாம் எடுக்கிறார் பாருங்கள். எம்ஜிஆர் மாதிரி தன்னை இளமையாக காமிச்சிக்கிறதுக்காக டோப்பா, இந்த கழுத்து சுருக்கத்துக்கான மேக்கப், தன்னை அப்படி அப்பப்போ சைக்கிள் ஓட்டுறது, புதுவிதமான கண்ணாடி ஸ்டைலிஷாக பார்க்குறது, அப்படி கோல்ஃப் விளையாடுற மாதிரி இது, இந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரி தன்னை அதில் இது பண்ணணும். அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரி தன்னை ஒரு டஃப் டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னு காமிச்சிக்கணுங்கிறதுக்காக கட்சியில் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஒன்றிய செயலாளர் மாவட்டத்தை போன வாரம் கூட நம்ம பேசணும் அதெல்லாம் செய்கிறாரு. ஆனால் தப்பித்தவரி கூட அவங்க அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் சிந்தனையில் வரவே இல்லை. ஒருவேளை இந்த நிர்வாகத்தில் மட்டும் இந்த கமிஷன் கரப்ஷனில் மட்டும் உள்ளுக்குள்ளே இருந்து தந்தையார் அவரை இயக்குறார் போல இருக்குது. ஆனால் மீதி விஷயங்கள்லாம் அந்த கட்சிக்காரன்லேருந்து அதிகாரிகள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது. என்ன காரணம்னா, ஏன் இவ்வளவு தூரம் நான் அதை விவரமாக சொல்கிறேன்னா, முதல்வர் திறந்து வைக்க வராரு. முதல்வர் திறந்து வைக்க வரும்போது அந்த பைப்பு நல்லா வேலை செய்தா, அது உள்ள தண்ணி இருக்கா, அந்த ஃப்ளோ நல்லா இருக்கா, எல்லாம் செக் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. நாம் கவர்னரை வச்சு போன வாரம் நிகழ்ச்சி நடத்தினோம். இந்த அட்டை கீழே விழுமா விழாதா, அந்த மைக்கு போடியத்தில் இருக்கிறது கூட விழுந்துருமா இல்லையா, அதுக்காக என்னென்னலாம் பண்ணணும் நம்மளை பாடாப்படுத்தினாங்க. அதெல்லாம் கரெக்டாக அதெல்லாம் பண்ணும்போது, கவர்னருக்கு பண்ணும்போது, வேண்டாத கவர்னருக்கே செய்யும்போது வேண்டிய சிஎம்க்கு இவங்க இன்னும் எவ்வளோ செஞ்சு. நீங்கள் ஒரு சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள், ஒரு சராசரி மனிதனாக நம்ம யோசிச்சோன்னா இதுக்கான விடை கிடைக்கும். இந்த அதிகாரிகளும் கட்சிக்காரர்களும் இவர் 24ஆம் புலிகேசின்னு நினைச்சிட்டாங்க. இவர் தானே ஃபோட்டோ பிடிச்ச உடனே நீங்கள் குழந்தைங்களுக்கு சோஷியல் மீடியாவில் போட்ட உடனே அவர் ஹாப்பி ஆகிடுவார். அதனால் அதோட போயிடுவார். டெய்லி கேட்பார் போல இருக்கு, எவ்வளோ லைக்ஸு எவ்வளோ ஷேரு, யார் யார் லைக் போடுறாங்கன்னு பார்க்காம இருந்தால் போகிறோம். சரி, எனக்கு தெரிஞ்ச சில அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு இன்றைக்கி 165 லைக்கில் நீங்கள் ஏன் லைக் போடலன்னு கேட்குற ஒருத்தர் இருக்காங்க. அது யாருன்னு யாராவது கேட்டிங்கன்னா என்னை அடித்து கேட்டால் கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி இவரும் அதுக்கு ஒரு அடிக்ஷனாக கூட இருக்கும்னு வச்சுங்க. அதனால் இது தண்ணியில் மட்டும் கிடையாது, இதில் கூட வேலூரில் போன வாரம் விழுந்தது. பஸ் ஸ்டாப்பு பேருந்து நிழற்கொடை கீழே விழுந்தது. ஒரு மாதம் கதிர் ஆனந்தில். இந்த ஒட்டுமொத்த நிர்வாகமேங்க, நீங்கள் சூரியனார் கோவிலில் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸு அந்த காரை பேர்ந்து விழுதுன்னா நீங்கள் கலவை 1க்கு 4 இல்லை 1க்கு 6 போட்டால் நிற்கும். எனக்கு சாரி இடம் இருக்கிறதுக்கு எனக்கு தோணிடுச்சு. உனக்கு வேறு ஏதாவது ரோடு கான்ட்ராக்டு வேலை நடக்க போகுதுன்னா அதுக்கு கமிஷன் வாங்கிறதுக்கான ஒரு இடமா தான் அது இருக்க போகுது. அங்கேயே கமிஷன் வாங்கி ஒருத்தன் கான்ட்ராக்ட் ஏமாற்றி அந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் அந்த கமிஷன் பேசுகிறதுக்காவது உன் மேலே விழுந்துடக்கூடாதுரா. நீங்கள் மக்கள் பார்க்குறானா, மக்கள்லாம் யாரும் பெரிய அளவில் பஞ்சாயத்து போர்டு, ஏன்னா அவங்க தான் அதுக்கே லோக்கலில் டெப்ளாய் பண்ணிடுறாங்க. கட்சிக்காரனே என்ன பண்ணிடுறான், நீங்கள் விடுங்கண்ணே, நான் அவர்கிட்ட பேசி நான் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீயா எனக்கு பார்த்து கொடு. இந்த லெவலில் தானே லோக்கல் டீலிங்கே இருக்குது. அதனால் எல்லா மட்டத்துலேயுமே, அதாவது சீஃப் மினிஸ்டர் இல்லை, சீஃப் மினிஸ்டர் இயக்கக்கூடிய 5-6 முதல்வர்கள் இருக்காங்க பாருங்கள். மருமகள், அப்புறம் பிஏ, சூப்பர் சிஎம்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அந்த இவர் ஏற்கனவே மெடிக்கல் டிஎம்எஸ்லேயே அதுலேயே இருந்தவர் அவர். இந்த மாதிரி ஒரு 5-6 முதல்வர்கள் இருக்கிறதுனால என்ன இவரெல்லாம் சரி சும்மா அவனே இவரை வச்சு படம் காமிச்சிப்போம், ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் கும்பிட்டே வாங்க, நீங்கள் கும்பிட்டா போருங்க, மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த சிம்பிள் வேணும், அவ்வளோதானே கருணாநிதி பையங்கிற அடையாளம். அதை தாண்டி இவர் ஒன்றும் ஒரு கட்சிக்கே சீரியஸாக எடுத்துக்கல, நிர்வாகமே சீரியஸாக எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது நரேந்திர மோடி வரப்போ கருப்பு பலூன் விட்டாங்க, ஆனால் இவர் டெல்டா பகுதியில் போகிறப்ப அங்கே ஆரூரான் சுகர் ஃபேக்ட்ரியில் காசை இழந்த விவசாயிகள் கருப்பு கொடி கட்டுறாங்க, அவங்கள வாயை பிடிச்சி அமுக்கி இதில் போலீஸ்காரர்கள் கைது செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது குறித்து எந்த ஊடகமும் பேசலையே. இல்லை, அதாவது ஊடகங்கள், ஒட்டுமொத்த ஊடகங்கள் திமுகவோட காலில் விழுந்து கிடக்கு. நீங்கள் அவங்க மயக்க நிலையிலே இருக்காங்க. நீங்கள் அனஸ்தீஷியா கொடுத்து தான் மயக்கத்துக்கு வரணும்னு இல்லை, இந்த திமுகங்கிற போதையிலைய பவர் போதையில் காலில் விழுந்து அவங்க வீசி எறிகிற பிஸ்கட்டுக்கு பொறுக்கி திங்கிற மாதிரி இந்த ஊடகங்கள் தரந்தாழ்ந்து இது இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா நம்ம ஊடகங்களை நம்ம கண்ணியமானவர்கள் பாருங்கள், சிஎம்க்கு கருப்பொடி காமிச்ச விஷயத்தை கூட மக்கள் மத்தியில் கொண்டு வந்து பேசுகிறாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் நான் இவரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நாங்கள் இவர் என்ன தப்பு செஞ்சாலும் கேட்க மாட்டோம். எல்லாத்துக்கும் மேலே நயினாரம் நாகேந்திரனையும் துருவி 1000 கேள்வி கேட்குறீங்க.
அவர் வந்து ரொம்ப சிறப்பாக கிறிஸ்பாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு. அண்ணாமலையை வம்பு கிழிப்பாங்க. அண்ணாமலைகிட்ட ஜப்பான் நாகசாகி ஹிரோஷிமாவில் போட்ட பாம் அதோட ஈக்குவேஷன் சொல்லு, அதோட ஃபார்முலா சொல்லு, அது கூட உனக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் இங்கே இதில் அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் ரேடியேஷன் எவ்வளோ வரும், அந்த ரேடியேஷன் ப்ராசஸ் எப்படி, அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, அணுவை பிளந்து அந்த அணுவை ஆராய்ந்து அதன் குறியீடுகளை சொல். இது கூட தெரியலன்னா நீ என்ன ஒரு ஐபிஎஸ், நீ என்ன ஒரு கட்சி தலைவர், இப்படிங்கிற லெவலில் ஊடகம் இவங்கள்ட்ட கேட்கும். ஸ்டாலின்ட்டு போய் நீங்கள் அப்பா செல்லமா அம்மா செல்லமா, உங்களுக்கு என்ன கலர் ஜட்டி போட்டுக்கிறதுனா பிடிக்கும், இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் போட்டுப்பீங்களா, இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த கேள்விகளை கேட்கக்கூடிய ஊடகங்களை நம்ம இதை விட கேவலமாக கூட திட்டலாம். இதனால் இந்த தமிழகத்தின் இந்த சீரழிவிற்கும், தமிழகம் கற்காலத்தை நோக்கி செல்ல களப்பிரர்கள் காலம்தான் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2005, 2006, 2011 ஆட்சி தமிழகமே இருண்டு போய் கிட்டத்தட்ட கலப்பிரர் ஆட்சியை தொடர அளவுக்கு போச்சு. இப்போ கரண்ட் பிரச்சனை அங்கங்கே இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னேன், டி நகர்லேயும் கட்டாது. இல்லை, இப்போ டெய்லியே காலையில் போகுது, அது அறிவிக்கப்படாத மின்வெட்டு. நான் கூட ஆவடி, கோவில் பதாகை, அந்த பகுதியெல்லாம், வேல்டெக் காலேஜ், இந்த பகுதியெல்லாம் ஒரு கம்ப்ளீட் இது ஓமாமலூரில் ஆகுது, மயிலாடுதுறையில் ஆகுது. கிட்டத்தட்ட இவங்க பாருங்கள், இது அடுத்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. அப்பம் பிள்ளையை வெட்டி கொள்கிறான், ஏன்னா வீட்டில் வச்சுருந்த காசை எடுத்து இவன் குடிக்க போகிறான் அப்படின்ட்டு. கள்ளக்காதலனை வச்சு புருஷனை அவங்க படுகொலை செய்கிறதுக்கு திட்டம் போட்டு ரவுடியை கூப்பிட்டு வரா. திருமணம் கடந்த உறவு. கரெக்ட். அப்புறம் சுபவி கோச்சிப்பார். அதனால் நீங்கள் கஞ்சா விற்கிறான், இப்போ இந்த மாவு பாக்கெட் விற்கிறாங்க பாருங்கள். எனக்கு அடுத்த டவுட், எனக்கு மக்கள் மருந்தகம்னு ஆரம்பித்து மோடி வந்து, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். 2100 ரூபாய்க்கு என்னுடைய ஆர்த்ரைட்டிஸ் மாத்திரைகள் நான் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ 800 ரூபா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30% தான் எனக்கு செலவு. 65% மேலே எனக்கு சேவிங்ஸு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மருந்தகத்தை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி, இவங்க அதை கொண்டு போய் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் குடாக்கத்தனமாக ஆக்கி அங்கே மாவு பேக்கெட்டு, இது கஞ்சி மாவு இதெல்லாம் விற்கிறாங்க. இதில் கட்டிக்காரன் எவனாவது எடுக்கிறான் பாருங்க, அவன் ஆடு புருஷ அமீர், அந்த இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க, அந்த ஒயிட் பவுடரை விற்றானே ஜாஃபர் சாதிக், இவங்களுக்கெல்லாம் நெருக்கமாக இருந்தாங்கன்னா இந்த மாவு பாக்கெட்டுக்குள்ளேயும் ஏதாவது வச்சு விற்றான்னா அது ஃபுட்செல் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஃபுட்செலுக்கு நிறையா வேலை இருக்குது. முருகர் மாநாட்டு தேடலில் பானகம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி, சுண்டல் கொடுத்தாங்கன்னா கோவிலில் எப்படி கொடுக்கலாம். சுண்டல் இது சொல்லக்கூடாது, நமக்கு டைம் போயிட்டே இருக்கும் போல இருக்குது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. பேராசிரியர்கள் பெரிய அளவு போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒரு கேம்ப்பு மாதிரி போயிட்டுருக்கு, அவங்களுக்கு ட்ரைனிங் கேம்ப்பு. அதில் வந்திருக்காங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பயிறு, தட்டைப்பயிறு போட்டு சுண்டல் கொடுத்துருக்காங்க. அதில் ஏற்கனவே ஒருத்தர் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த சுண்டல்லே வந்து பள்ளி விழுந்திருக்குங்கிறத அவர் பார்த்துருக்காரு. ஆனாலும் அதுக்குள்ளார இவர் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாலே எல்லாருக்கும் கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. எங்களை எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னு. அதுவும் நடந்திருக்கு. இப்போ சத்துணவில் முட்டையை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. ப்ரொஃபஸருக்கே நாங்கள் பள்ளியில் விழுந்த பைத்து சுண்டல் தான், கருப்பு முட்டையாக இருந்தாலும் சாப்பிடுங்க, அது கெமிக்கல் இறங்கிடுச்சுங்க, மழை தண்ணியில் கெமிக்கல் இறங்கிடுச்சுங்கன்னு. இந்த மாதிரி பித்தலாட்டம், ஃபோர்ஜரி, மக்களை ஏமாத்துறது, படித்த ப்ரொஃபஸர்களுக்கு நீ பள்ளியை தூக்கி போட்டு சாப்பிடியா, அசைவம் சாப்பிட மாட்டியா, பள்ளியை கேள்வி பண்ணுறியா, மீன் சாப்பிட்ற, ஆடு சாப்பிட்ற, கோழி சாப்பிட்ற, மாடு சாப்பிட மாட்டேன்ற, இப்போ பள்ளியும் சாப்பிட மாட்டேன்ற, தூர்வாரிட்டு நீ பாட்டும் சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிற அளவில் தான் இந்த ஆட்சியோட இது அலங்கோல ஆட்சி. இது இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் விரிவாகவும் நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களை உணர்ந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.